கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 49வது புத்தக காட்சி கடைசி நாள்ல வந்திருக்கோம். கிழக்கு பதிப்பகத்துல எந்த மாதிரியான புத்தகங்கள் அதிகம் விற்பனையா இருக்கு என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வருடம் 2026 சென்னை புத்தக கண்காட்சியில் கிழக்கு அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைட்டில் வந்து டாப் 10 டைட்டில்ஸ் எடுத்திருக்கோம். சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய அல்லலப்பணம் 1 அது வந்து 10வது இடத்துல இருக்கு. எப்பவுமே கிழக்குல வந்து சில புத்தகங்கள் வந்து எல்லா வருஷமுமே நல்லா போயிட்டுருக்கும். அதில் ஒரு புத்தகம் வந்து சோமவல்லியப்பன் எழுதின அல்ல அல்ல பணம் வரிசைகள். அந்த அல்ல அல்ல பணம் வந்து மக்களுக்கு எப்படி முதலீடு பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டாக்ல முதலீடு பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து எல்லா வருஷமுமே நல்லா போகும். நன்மாரன் திருநாகரசு டார்வின் அந்த புக்கு 9வது இடத்துல இருக்குது. இந்த புக்கு வந்து டார்வினோட வாழ்க்கையையும் அவரோட அறிவியல் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லுது. நான் எழுதுறது எல்லாமே வந்து பாப்புலர் சயின்ஸ், அதாவது வெகுஜன மக்களுக்கான அறிவியல். அறிவியல்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப எளிமையான சுவையான அறிவியலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இந்த வருஷம் டார்வினோட வாழ்க்கையை அவரோட அறிவியல் பங்களிப்பு என்னங்கிறத ரொம்ப எளிமையாக எழுதியிருக்கேன். டார்வின் புத்தகமுமே இந்த வாட்டி நல்லா போயிருக்கு. குறிப்பாக வந்து அறிவியல் அமைப்புகள் இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த புத்தகம் பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க, சமூக ஊடகங்கள்லேயும் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது. புதின் ரஷ்யா இரும்புக்கரம் கிழக்கை சார்ந்த ராம் அவர்கள் எழுதிய புதின் வந்து 8வது இடத்துல இருக்கு. புத்தகத்தோட கொலையுதிர் காலம் 7வது இடத்திலும், சோழர்கள் 6வது இடத்திலும், நன்மாரன் திருநாகரசு அவர்கள் எழுதிய கிழக்கு பதிப்பகத்தை சேர்ந்த நன்மாரன் திருநாகரசு அவரோட ரா வந்து 5வது இடத்துல. நான் எழுதின ரா அப்படிங்கிற அந்த புத்தகமும் இந்திய உளவுத்துறை பற்றிய ஒரு புத்தகம். அந்த புத்தகமுமே நல்லா போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் அந்த புத்தகம் வந்து ரா பற்றி பெருசாக தமிழில் புத்தகங்கள் வந்ததில்லை, ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்குது. ஸோ அதனால் ரா பற்றி அதிக பேர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தனால இந்த புத்தகத்தை வந்து நான் எழுத வேண்டிய மாதிரி இருந்துச்சு. சோமவல்லியப்பன் அவர்களுடைய சிவப்பு மிதிவண்டி அது வந்து 4வது இடத்துல இருக்கு. குழந்தைகளுக்கான பொருளாதார கல்வி, எப்படி வந்து நம்ம பணத்தை சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், பணம் எந்த மாதிரியான ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் வந்து ஒரு கதை வடிவத்தில் சொல்லியிருக்கேன். அந்த புத்தகமும் நிறையா விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஸ்டாக் தீண்டு போய் திரும்ப ரீப்ரிண்ட் ஆகி இப்போ வந்து சேல்ஸில் போயிட்டுருக்கு. சந்துரு அவர்களுடைய யானை டாக்டர் அந்த புக்கு வந்து 3வது இடத்துல இருக்கு. யானை டாக்டர் கேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஜெயமோகன் வந்து ஏற்கனவே யானை டாக்டர் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த கதையில் வந்து அந்த டாக்டர் கே அப்படிங்கிற பர்சனாலிட்டியோட வாழ்க்கை வரலாறு முழுசாக ஆய்வு செஞ்சு சந்துரு அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகமுமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சுஜாதாவோட ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அது வந்து 2வது இடத்துல இருக்குது. சுஜாதா எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வந்து எல்லா வருஷமுமே ஹிட்டு. ஏன்னா மக்கள் வந்து தேடி இன்னுமே கூட சுஜாதா மறைந்து 12 வருடங்கள் ஆகினாப்ட இப்போயும் வந்து மக்கள் தேடி வாங்கி போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற கதைகளை கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அந்த புத்தகமும் எப்போவுமே நல்லா ஒரு ஹிட்டாக எல்லா புக் ஃபேர்லேயுமே நல்லா போயிட்டுருக்கிற ஒரு புத்தகமாக இருக்குது. ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம், தூக்கு செல்வம் அவர்கள் எழுதிய ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம் முதல் இடத்துல இருக்குது. இது வந்து அவர் சிறையிலேயே இருந்து எழுதின புக்கு. இதை வந்து சந்துரு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புக்கை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சிறை வாழ்க்கை அனுபவத்தை பதிவு செய்யும் செல்வம் தமிழ்நாடு சிறைகளில் நடைபெறும் பல சங்கதிகளை இந்நூலில் பதிவு செய்துள்ளார். தூக்கு கைதியின் வாக்குமூலம் தூக்கு செல்வம் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம். அவர் வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இப்போ வந்து ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கார். சிறையில் இருந்தபடியே எழுதின ஒரு புத்தகம். சிறையோட வாழ்க்கை, சிறை எப்படி இருக்கும், சிறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கிற அரசியல் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறையோட வாழ்க்கையை முழுக்க ஒரு நேர்மையான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பதிவு செய்கிறாரு. இதுவரையும் எங்கேயுமே வெளியில் கிடைக்காத ஒரு கோணமும் பல உண்மைகளும் அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து நிறைய பிரபலமான எழுத்தாளர்களுமே கூட பரிந்துரைச்சாங்க. ஜெயமோகன் பரிந்துரைச்சார், சாரு நிவேதிதா வந்து அவரோட பிளாகில் போட்டிருந்தாரு. அதே மாதிரி இயக்குனர் வசந்தபாலன் அந்த புத்தகத்தை பற்றி பேசினார். அந்த மாதிரி நிறைய பேர் பேசப்பட்டதுனால அந்த புத்தகத்தை வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸ்டாக் தீர்ந்து போய் திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணி திரும்ப அந்த புத்தகம் வந்து சேல்ஸில் நல்லா போயிட்டுருக்கு.